அடைஞ்சிச்சு ஆல்ரெடி. இங்கே வராண்டால பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஸ்லிங் த்ரஷ் கூடு கட்டி இருக்குது பார்க்கலாம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடியோ. நம்ம பொள்ளாச்சி நண்பர் வால்பாறை தலனார் ஏரியாவில் ஒரு எஸ்டேட் ஒன்று வாங்குகிற விஷயமா போகிறதா சொல்லிட்டு இருந்தார். சரி, நானும் அந்த சமயம் பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்ததுனால ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இது சடன் பிளான்ங்கிறதுனால எங்களால் ஒரு ப்ராப்பர் 4x4 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ண முடியல. ஒரு ஸ்கார்பியோ இல்லை பொலேரோ இல்லை தார் 4 வீல் டிரைவாக இருந்ததுன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிருக்கும். நாங்கள் இப்போ வந்தது அவரோட வோல்க்ஸ்வேகன் டிகுவான். இதுவும் 4x4 தான். பட்டு இது அவ்வளோ ஹார்ட் கோர் ஆஃப் ரோடிங்க்கு சரியாக படலை. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்ரோச் ஆங்கிளாக இருக்கட்டும் இந்த கரடு மாடான ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ ஆரம்பமே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருந்தது. பல இடத்துல நின்று பார்த்து பொறுமையாக தான் வந்தோம். சில இடத்துல பாறையெல்லாம் கிளியர் பண்ண வேண்டியதாக இருந்தது. சில இடத்துல ரொம்ப சறுக்குச்சு. கொஞ்சம் மெதுவாக பார்த்து நிதானமாக தான் ஓட்டிகிட்டு வந்தோம். ஒரு வழியாக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த இடத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திரும்ப காருக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏதோ மூமெண்ட் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பார்த்தா ஒரு 2-3 செந்நாய்கள், அதான் அந்த காட்டு நாய், வைல்ட் டாக்ஸ், டோல்ஸ்னு சொல்லுவாங்க. அது எங்களை பார்த்துட்டு இருந்ததா தெரில. பட் நான் கவனிக்கும்போது அது கரெக்டாக என்னை பார்த்துட்டு ஓடிச்சு. சரி, ரிஸ்க் வேணான்ட்டு கார்லேயே போகலான்ட்டு நாங்கள் திரும்ப பின்னாடி போய் காரை எடுத்துகிட்டு தேடி போனோம். தேடி போகும்போது தான் கவனித்தோம், அது ஒரு பெரிய குரூப், கிட்டத்தட்ட 10க்கு மேலே இருந்தது ஒரே குரூப்பில். அது எங்கள் கார் வர்றதை பார்த்தோன்னே அந்த ரோட்டில் இருந்துட்டு சைடில் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எங்களே பார்த்துட்டு இருந்துட்டு மெதுவாக எங்களை சுற்றி பேக்கில் போய் ஜாயின் ஆகிடுச்சு. நாங்கள் ரிட்டர்ன் போக வேண்டிய வழிங்கிறதுனால திரும்ப அது போன பாதையிலே போனோம்.
கொஞ்ச தூரம் போய் மறுபடியும் 1, 2 பார்த்தோம். ரோடு சைடுல நின்னுது. சரின்னு கார பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பொறுமையா இருந்தா, எங்க காருக்கு பின்னாடியே ஒரு 2, 3 வந்தது. அதேமாரி சைடுல அங்கேயும் இங்கேயுமா 1, 2 உட்காந்து எங்களையே குறு குறு குறுன்னு பார்த்துட்டு இருந்தது. "டேய் நீங்க என்னடா எங்க ஏரியால பண்றீங்கங்கிற மாரி." பின்னாடி பாருங்க. அது நம்ம இருக்கதே கவனிக்கல. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் இந்த நாய்கள பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, நாங்க திரும்ப ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இத பார்த்துட்டு இருந்ததுலயே டைம் போனதே தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்க நல்ல வெளிச்சத்துல வரும்போதே அவ்வளோ திணறுனோம். இப்போ போம்போது என்னலான்ட்டு ஒரு பயத்தோட தான் போனோம். ரெண்டு மூணு இடத்துல பம்பர் நல்ல அடி வாங்குச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ரீமர் கிடக்கும்போது சவுண்டு ரொம்ப ஜாஸ்தி வந்தது. அதே மாதிரி ஏதோ பிஞ்சு கீழே விழுந்த மாதிரி வேற இருந்தது. கொஞ்சம் தள்ளி போய் வண்டியை நிப்பாட்டி இறங்கி போய் பார்க்க போனோம். பார்த்தா பம்பரே காணும், எங்கேயோ பிஞ்சு விழுந்துருந்தது. சரின்ட்டு அதை தேடிட்டு கொஞ்சம் பின்னாடி போனோம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ரீமர் கிடக்கும்போது தான் விழுந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த இருக்குது லைட்டு அதான் உடஞ்சிச்சா ஆல்ரெடி. அச்சா இவ்வளோ இதை எப்படி பாஸ் இப்படி இதை விட்டுட்டு வந்தோம் நம்ம. இதை அங்கே வாங்க லைட்டு இங்கே இருங்க. எல்லாம் உடஞ்சிருச்சா பரவாயில்ல. ஆடா பாயமே, இது சுக்குநூறா போயிடுச்சு பஸ். ஓ இது ஒன்றும் வீல் வெல் பஸ். அந்த வீலை சுற்றி இருக்கிறது வீல் வெல். இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஓகே ஓகே, இதெல்லாம் வேணுமா? எல்லாத்தையும் எடுக்கிறேன். போங்க போங்க. அப்பா இது இந்த வெயிட் இருக்கு. ஓகே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஓகே இங்கே பாருங்க, இது எப்போ ஆச்சு? என்னாச்சு? பேக்கு இது இது இப்போ வந்த போகிற. ஐயா எவ்வளோ அடி வாங்குறது. அவ்வளோதானே. எப்படி போக போகிறீங்க? அதே மாதிரி நாங்கள் இந்த வண்டியில் இன்னொரு பிரச்சனை என்ன ஃபேஸ் பண்ணோம்னா, எப்போல்லாம் அந்த ஆஃப் ரோடு ஹெவியாக புஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அது ஒரு வார்னிங், அப்புறம் எரர் கொடுத்து
கியர் பாக்ஸ் சூடாயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்னிங் குடுக்குது. அப்புறம் அதே எரர அத நம்ம கன்டின்யூ பண்ணோம்னா, அப்படியே எரர் வந்து அப்படியே நின்னுடுது. அட பாவிகளா! டேய் இத நம்பி ஏதாவது ஒரு ஹார்ட்கோர் ஆஃப் ரோடிங்லாம் போய் எங்கேயாவது மாட்டுனா என்னத்துக்கு ஆகுது? அ கியர் பாக்ஸ் கூல் ஆகணுன்ட்டு. இதுக்கும் பெருசாவும் எதுவும் நாங்க பண்ணவே இல்ல. ஒரு சின்ன மேடு ஏறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ரூ. 40,00,000 வண்டி நல்லா வச்சு செஞ்சுச்சு எங்கள. இப்படி வந்துங்க. ஒரு வழியா நம்ம தங்குற இடத்துக்கு வந்தாச்சு. இது நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவரோட இடம். இங்க வராண்டால பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஸ்லிங் த்ரஷ் கூடு கட்டி இருக்குது பார்க்கலாம். விஸ்லிங் த்ரஷ் தமிழ்ல விசில் அடிச்சாங்குருவின்னு சொல்லுவாங்க. அது விசில் அடிச்சாலே அவ்வளோ அழகா ரம்மியமா இருக்கும் கேட்கறதுக்கு. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. இப்போ போய் ஆக்சுவலா எவ்வளோ டேமேஜ்ன்னு அனலைஸ் பண்ணதுக்காக போனோம். ரேடியேட்டர் ஃப்ரேமும் அடி வாங்கின மாதிரி தெரியுது. எப்படி பார்த்தாலும் ஃப்ரண்ட் பம்பர், ஃபாக் லேம்ப் அசம்பிளி, அந்த ரேடியேட்டர் ஃப்ரேம், அப்புறம் எல்லா வீல்லையும் இருக்கிற அந்த வீல் இல்லைன்னா அந்த வீல் லீனியர்னு சொல்லுவாங்க அது. எப்படி பார்த்தாலும் மினிமம் ₹1,00,000 செலவு வச்சுச்சு. இந்த ஒரே ஒரு வீல் தான் இன்டாக்டா இருக்கு. இந்த சைடும் பிடுங்கிட்டு இருந்துச்சா? என்னதான் வைல்ட் டாக்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாலும், இந்த வைல்ட் டாக்ஸ் பார்க்குறதுக்கு ₹1,00,000 செலவான்னு ஒரு கனத்த இதயத்தோட அப்படியே திரும்ப ரிட்டர்ன் பொள்ளாச்சி பார்க்க கிளம்புனோம். இந்த ₹1,00,000 ஆப்பிரிக்கா, கென்யால மசாய் மாராலாம் போயிட்டு வந்துக்கலாமான்னு பேசிட்டு இருந்தோம். கீழே இறங்குற வழியில நம்ம ஸ்டேட் அனிமல் வரையாடு பார்த்தோம். வழக்கமா பார்க்குறது தான் இந்த ரோட்ல. ரொம்பவே அழகா இருந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.